சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேது யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தாமரையும் சாவித்திரி ரெண்டு பேருமே சேது கிட்ட வராங்க. சேது கிட்ட வந்து, சேது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஏன்றாங்க. சொல்லுங்க என்ன விஷயத்துன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு சேது, நீ வந்து ஒரு முறை தமிழ் செல்விய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ உன் வாழ்க்கை தொலைச்சிட்டு அவஸ்தைப்படுற. அதே மாதிரி தான் திரும்பவும் அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கணுமா சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு, அவ உன் மேல இருக்கிற ஆசையாலையும் பிரியத்தாலையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்க கிடையாது. அவன் நினைக்கிறதெல்லாம் எதுக்காக தெரியுமா? பணத்துக்கும் நகைக்காகவும் மட்டும்தான் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கா. நேற்று என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பண்ண விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இது கிட்ட சேதுக்கு ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே சேது அவசர முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சாவித்திரி தாமரை ரெண்டு பேரும் சொன்ன விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்து, அத்தாச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க என்ன பண்ணோம், சேது கிட்ட எப்பயும் போல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இங்க பாருங்க அத்தாச்சி, நீங்க என்ன பேசுறீங்க என்ன ஏதுனால எனக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க சேது, அவங்க என்ன சொன்னாலும் நீ அதை கேட்காதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அங்கிருந்து கோவமா கிளம்பி போறாங்க. சேது ரூமுக்குள்ள இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் வாயில பாரு கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கலாம், உடனே கல்யாணம் பண்றதுக்கு 6 மாசமோ 1 வருஷமோ வெயிட் பண்ணிருக்கலாம் நல்லா சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு வந்து சேது இருக்காங்க. உடனே நம்ம சேதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதுக்குள்ளே ஈஸ்வரி ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. இங்க பாரு, 99 ரன் அடிச்சுட்டு ஒரு ரன்னுக்காக நம்ம காத்திருக்கிற மாதிரிதான் சேது உன் கழுத்துல எப்ப தாலி கட்டுறனும் அப்பதான் நம்ம வின் பண்ண மாதிரி. நீ என்ன பண்ணவே ஏது பண்ணுவேன்னு தெரியாது. யார் என்ன சொன்னாலும் ஐஸ்வர்யாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அவன் பிடிவாதமா இருக்கணும் போ ஐஸ்வர்யான்னு சொன்னதும், இப்ப பாருங்க ஆண்டி நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு, மாமா ஐ லவ் யூ மாமா நல்லா சொல்லிட்டு பயங்கர ரொமான்டிக்கா ஐஸ்வர்யா பேசுறாங்க. சேதுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கிறதுல. மாமா, நாளைக்கு கல்யாணம் நடந்துட்டு நீங்க கிஸ் ஆக்ட் பண்ணா அது ஒய்ஃப்ன்ற பேர்ல இப்ப லவ்வர்ன்ற மாதிரி எனக்கு கிஸ் ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ரொமான்டிக்கா பேசுறாங்க. இது நம்ம சேதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதே கிடையாது. உடனே சேது வந்து, ஐஸ்வர்யா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது போன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. ஐஸ்வர்யாவும் அழுதுட்டே அங்க போறாங்க. இப்ப சேது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, இதுக்கு மேல நம்ம யோசிக்க முடியவே முடியாது, நம்ம நேரா போயிட்டு சின்னம்மா கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, சின்னம்மா நான் ஐஸ்வர்யாவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இப்போதைக்கு பண்ணிக்க முடியாது, 1 வருஷமோ 6 மாசமோ வெயிட் பண்ணாதான் நடக்கும்ன்றாங்க. என்ன செய்து ஏன் சேர்த்து இப்படி பண்ற? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணா அந்த பொண்ணோட மனசு இந்த அளவுக்கு பாதிப்புல இருக்கும், அதை பத்தி எல்லாம் நீ வந்து யோசிக்க மாட்டியா நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டது உடனே ஐஸ்வர்யா காலில் விழுந்து, மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும், அப்படி நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா நான் வேற ஏதாவது விபரீத முடிவு எடுக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல மாமான்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. உடனே சேது, சரி ஐஸ்வர்யா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அழாத இல்லைன்னு சொல்லி குற்றவாளி மாதிரி நம்ம சேது வந்து கூனி குறுக்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் செல்வி ஆட்டோல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் செல்விக்கு என்ன விபரீதம் நடக்கும், அதை எப்படி சேது காப்பாத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.